கொஸ்டின் வந்து ஜிடிபி கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் 3 மெத்தட் மொத்தமாக எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச், இன்கம் அப்ரோச், அதுக்கப்புறம் வேல்யூ ஆடட் அப்ரோச். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் பார்க்கலாம். இந்த மெத்தடில் ஜிடிபி எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, எல்லா ஃபைனல் குட்ஸ் இருக்கா, உனக்கு வர எல்லா ஃபைனல் குட்ஸ் டாய்ஸ், டீஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாத்துலேயும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணுவாங்க. எவ்வளோ செலவாகுது செய்கிறதுக்கு அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இவ்வளோ இப்போது உனக்கு ஒரு கார் செய்கிறதுக்கு 2 லட்சம் செலவாகுதா, ஓகே, இப்போ அதோட வேல்யூ 2 லட்சம். அதுதான் வந்து ஜிடிபியில் ஆட் பண்ணுவோம். ஓகே, டியூரிங் அ ஸ்பெசிஃபைட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு வருஷத்துக்கு தான். இதுதான் அதோட ஃபார்முலா. ஒய்னா அப்புறம் ஜிடிபி, சி மீன்ஸ் கன்சம்ஷன், ஐ மீன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஜி மீன்ஸ் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்னா எக்ஸ்போர்ட், எம்னா இம்போர்ட். எக்ஸ்போர்ட்லேருந்து இம்போர்ட்டில் எவ்வளோ காசு வருதோ அதை மைனஸ் பண்ணி எல்லாத்துலேயும் ஆட் பண்ணால் அது ஜிடிபி. இது வந்து இன்கம் அப்ரோச். இந்த மெத்தடில் வந்து ஜிடிபி எப்படி எடுப்பாங்கன்னா, ஃப்ரம் த பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த ஏர்னிங் ஆஃப் த மென் அண்ட் உமன். இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரியில் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் செய்கிறதுக்கு வேலை பார்ப்பாங்களே எம்ப்ளாயீஸ், அவங்க கண்ணிலேருந்து எப்படி தெரியும்னா, த இன்கம் அப்ரோச் டு திஸ் மெஷர் இஸ் வேஜஸ், ரெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட். அவங்களுக்கு ஜிடிபி எப்படின்னா, அவங்களுக்கு வர சம்பளம் அதில் அவங்க ரெண்ட்டும் பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. அதுதான் இன்கம் அப்ரோச். ஓகே, வேல்யூ ஆடட் அப்ரோச் ரொம்ப ஈஸியானது. இதுதான். A cup of tea is served to you in a hotel. ஒரு ஹோட்டலில் உனக்கு கப் ஆஃப் டீ தராங்க, அது வந்து ஒரு ஃபைனல் குட். த கூட்ஸ் யூஸ் டு மேக் இட் வந்து டீ பவுடர், மில்க்கு, சுகர், இதெல்லாம் இன்டர்மீடியட் குட்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இது வச்சு தான் ஒரு ஃபைனல் குட்டை உருவாக்க முடியும். இன்டர்மீடியட் மீன்ஸ் மிடில் குட்ஸ், மிடில் ஆஃப் த மீனிங். சின்ஸ் தே ஃபார்ம் அ பார்ட் ஆஃப் த ஃபைனல் குட், த கப் ஆஃப் த டீ. One way to measure the market value of the cup of the tea is to add the value produced by each intermediate goods to use to produce it. That means இப்போ டீ இருக்குங்க, ஓகே, இது வந்து டீ பவுடர், இது வந்து மில்க்கு, திஸ் இஸ் சுகர். ஓகே, இப்போ இந்த டீக்கு எவ்வளோ வேல்யூ தெரில, எவ்வளோ ரூபான்னு. டீ பவுடர் வந்து ஒரு 2 ரூபா வச்சுக்கலாம், மில்க்கு வந்து 5 ரூபா, பேக்கெட் வந்து 22 ரூபா வரும். ஆனால் டீக்குள்ளே போகிற மில்க் இவ்வளோ தான் இருக்கும், அது 5 ரூபா போதும். சரியா, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ ஆச்சு, 7 rupees. சர்க்கரை வந்து 3 ரூபா ஆச்சு, கொஞ்சம் ஒன்று தான் போடுவான் சர்க்கரை. சரியா, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 10. அதுதான் இந்த டீயோட வேல்யூ 10 rupees. அப்படி தான் ஆட் பண்ணுவாங்க. த சம் ஆஃப் த வேல்யூ ஆடட் பை ஆல் இன்டர்மீடியட் குட்ஸ், எல்லா வேல்யூ ஆட் பண்ணால் gives us the total value of the final goods. இதுதான் total value in this economy. இதோட ஃபார்முலா வந்து intermediate goods plus final good. Okay, done.